காமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியகோஸ்டங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம எடுத்துக்க போற டாபிக் வந்து குடியான பெண்மணிக்கு தொலைவானவரான மகாபெரிவா தான். ஒரு குடியான பெண்மணி வந்து கருவுற்று இருந்த பிள்ளையன் இருந்த ஒரு பொண்ணை அழைச்சிட்டு தரிசனத்துக்கு வந்தார். நாள் கழிச்சு முழுகாம இருக்கு சாமியே, கவலையாகுது, நல்லபடியா குளிக்கணும், சாமியா ஆசீர்வாதம் பண்ணோம். பெரியவா கையத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணான். தாயார் வந்து தொடர்ந்து சொன்னா, ரொம்ப ஏழைங்க, நாங்கள் வழக்கு ருசியா பதார்த்தங்கள்லாம் வாங்கி கொடுக்க முடியல, சாம்பலை துண்ணுது அப்படின்னா. அந்த டைம் பார்த்து ஸ்டேட் பேங்க் ரங்கநாதன் வந்து ஒரு டப்பா நிறைய கெட்டி தயிர் கொடுத்து சமர்ப்பிச்சார். நீங்க அந்த டப்பாவை இந்த அம்மாட்ட கொடுத்துறேன் அப்படின்னார். தயிர் டப்பா இடம் மாறியது. கோபாலரை இன்ஜினியர் அவர் பிறந்தநாள், வழக்கப்படி ஒரு நிறைய இனிப்பு உரப்பு தின்பண்டங்கள்லாம் கொண்டு வந்தார். வேத பாடசாலை பசங்களுக்காக கொண்டு வந்தார். கோபால, அந்த டின்னோட எல்லாத்தையும் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துரும். டின் இடம் மாறியது. அப்புறம் அசோகனிலேருந்து ராமுங்கிற பக்தர் வந்தார். அவர்கிட்ட போயிட்டு பெரிய வந்து, ராமுகிட்ட அந்த பிள்ளைதாசி நடத்தையும் வந்திருக்காடா, அது திரும்ப போகிறதுக்காக ஏதாவது பஸ்ல போட்டோம் வழி செலவுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடு அப்படின்னார். ராமுக்கு ஒரே பரம சந்தோஷம். பெரியவாளே சொல்றாருனாக்கா எந்த ஒரு விஷயம் அது. அந்த பெண்மணி தாயத்தை வந்து சில ரூபாய் நோட்டுகள்லாம் கொஞ்சம் கொடுத்தார். தாய் மகனும் ரொம்ப ரெண்டு சொல்லிட்டு அப்புறம் விட்டு போனான். அசோகனா ராம பார்த்து, எவ்வளோ ரூபா கொடுத்த நீ அப்படின்னு குவியா கேட்டார். பல பேர் எதில் வந்து தொகையை சொல்றது கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. இந்த பெரியவா சொன்னாங்க, லட்சக்கணக்காக கொடுக்கறதுக்கு எவ்வளோ பேர் தயாராக இருக்கா, நாமெல்லாம் இந்த மாத்திரம் அப்படி மனசுக்குள்ள நினைச்சிட்டாரு. ஆனால் வந்து 4000 சொச்சு தான் இருந்தது, அதான் கொடுத்தேன் அப்படி பெரியவா சொன்னார். நான் அவ்வளோ பெரிய தொகையை கொடுக்க சொல்லலையே அப்படின்னா பெரியவா. அப்படி இல்லை பெரியவா, இப்பெல்லாம் வந்து டெலிவரிக்காக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனால் கூட 3-4000 ஆகிடுறது இல்லையா, அதான் கொடுத்தேன் அப்படின்னாரு. அவன் சில நிமிஷம் போகிறோம் பெரியவா சொல்றார், நீ வெறும் ராமன் இல்லடா, வெயோட ராமன் அப்படின்னாரு. மனசு பூரிச்சு போயிட்டவர். போதும் 4 தலைமுறைக்கு இந்த வார்த்தை போதும் அப்படின்னு சொல்றாரு. யாரு? ராமுங்கிற தயோட ராமன் மகாபெரிவா சொல்லலாம்.